சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை சார்பில் இன்று பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி எந்தெந்த சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது, இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்டறியலாம். வணக்கம் லாவண்யா, தற்போது எந்தெந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் பார்க்கிங் வசதிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளது, இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வருணியா. விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வான் விமான சாகச நிகழ்ச்சிகள் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று நடைபெற உள்ளது. இந்த சாதனை நிகழ்வாக மாற்ற பொதுமக்கள் திரண்டு வர வேண்டும் என விமானப்படை கேட்டுக்கொண்டுள்ளது. அந்த வகையிலே பல லட்சம் மக்கள் கூடும் இடமாக சென்னை மெரினா இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இதனால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை வாலாஜா சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்ட அந்த காட்சியை நாம் காணலாம். தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் மாற்று வழிகள் திசை திருப்பப்பட்டுள்ளன. காமராஜர் சாலையில் காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாஸ் இல்லாத வாகன ஓட்டிகள் பார்க்கிங் ஏற்பாடுகளுக்கு ஆர்கே சாலைக்கு பதிலாக வாலாஜா சாலையை பயன்படுத்தலாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. திருவான்மையிலிருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிஸை நோக்கி வரும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சர்தார் படேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, அண்ணா சாலையை பயன்படுத்தலாம் என கூறப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வணிக வாகனங்கள் காமராஜர் சாலை, அண்ணா சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, ஆர்கே சாலை, கதீட்ரல் சாலை, வாலாஜா சாலையில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை அந்த வாகனங்கள் செல்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் அந்த கண்ணகி சிலை அருகில் பொதுமக்கள் நடந்து வரக்கூடிய அந்த காட்சியில் ஒரு முக்கியமான ஒரு நெகிழ்ச்சியான காட்சியை காண முடிந்தது. அதாவது மாற்றுத்திறனாளி ஒருவரை விமானப்படையின் வாகனத்தில் அதிகாரிகள் அழைத்து சென்றனர். ஏனென்று கேட்டால் அந்த மெரினாவில் அந்த விமான சாகசம் நடைபெறக்கூடிய அந்த இடம் வரை செல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செல்ல பொதுமக்கள் நடந்துதான் சென்று கொண்டிருக்கிறார்கள். நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு விமானப்படையை சேர்ந்தவர்களே வாகனம் கொடுத்து உதவியது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. வர்ணியா. லாவண்யா, அங்கு பொதுமக்களுக்கு மெட்ரோ நிர்வாகத்தின் சார்பில் என்ன மாதிரியான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? மெட்ரோ நிர்வாகம் சார்பில் பல்வேறு வசதிகள் பொதுமக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மின் பேருந்துகள், அந்த மின் பஸ் வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களுடைய பயணத்தை மிகவும் எளிமையாக மேற்கொள்ளலாம் என்ற ஒரு ரீதியிலே அவர்களுக்கு அந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல போக்குவரத்து கழகம் சார்பாகவும் பல்வேறு பகுதிகளில் பேருந்துகள் விடப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு இருந்தால் சிரமமில்லாமல் அவர்கள் அந்த விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடத்திற்கு எளிதாக வந்து சேரலாம். வர்ணியா. லாவண்யா, பொதுமக்களுக்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதா? வாகனங்களுக்கு குறிப்பாக ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதா? இது குறித்த விவரங்கள் இருக்கா? கண்டிப்பாக வர்ணியா, இந்த பகுதி முழுவதுமே கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக எந்த வாகனங்களும் தேவையில்லாமல் உள்ளே வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் நீண்ட நெடிய தூரம் நடந்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக குடும்பத்தோடு வரக்கூடிய பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளோடும் வருகிறார்கள். குழந்தைகளுக்கு அவ்வளவு தூரம் நடப்பது என்பது மிகவும் ஒரு சிரமமான விஷயமாகத்தான் இருக்கிறது. மேலும் வயதானவர்களுக்கும் இவ்வளவு தூரம் நடப்பது ஒரு சிரமமான விஷயமா தான் இருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு ஒரு சிறிய வாகனங்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது பொதுமக்களினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த சூழலில் மேலும் ஏதேனும் பொதுமக்கள் சிரமங்களை சந்திக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்துதான் காண வேண்டும். வர்ணியா. லாவண்யா, வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஏனால் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு கழிவறை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? கழிவறைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்ற போதிலும் இவ்வளவு மக்களுக்கு ஏற்ற ஒரு கழிவறையா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் கழிவறைக்கு ஒரு தண்ணீர் வசதி வேண்டும். அதிலும் ஆண் பெண் என்ற இருபாலருக்கும் பொதுவான ஒரு கழிவறையாக இருக்க வேண்டும். குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும். இருந்தாலும் இவ்வளவு நேரம் நடக்கக்கூடிய, அதாவது காலையில் ஒரு 11 மணிக்கு தொடங்கி மதியம் ஒரு 1 மணி வரை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் அதனை எவ்வாறு சமாளிப்பார்கள் என்பது ஒரு சிக்கலான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. மேலும் குடிநீர் வசதி என்பது மிகவும் ஒரு குறைவாகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் நாம் நெடிய தூரம் நடந்து வந்து பார்த்தோம். அங்கு கூட அந்த குடிநீர் வசதிக்கான எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இன்று வரை செய்யப்படவில்லை. அந்தந்த பகுதிகளுக்கான குடிநீர் வசதிகள் செய்தால்தான் பொதுமக்கள்
வேறு எங்கும் தேடாமல் தன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த குடிநீரை அணுக முடியும். இது போன்ற ஒரு சிரமங்கள் இருக்கிறது தான். ஏனென்று கேட்டால் பல லட்சம் மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்தில் பொதுமக்களுக்கான அந்த வசதிகள் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது வர்ணியா. லாவண்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி.